எல்கேசிசி ஓப்பனர்ஸ் பாலா மோப்ப ரெண்டு பேரும் உள்ளே வர்றாங்க. எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் இல்லைங்க நிப்பாட்டிட்டாங்க. செமியில் ஃபஸ்ட்டு செமி இன்றைக்கும் போன மேட்ச்சு ஃப்ரீ குவார்ட்டர். இதுதான் ஃபஸ்ட்டு செமி. பெரிய ஷாட் அடிக்கக்கூடிய பாலா ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு முனிஸ் நான் ஸ்ட்ரைக்கில் மோப்ப ஓவர் பிளே ஸ்ட்ரைக்கில் பாலா தூக்கி போட்டிருக்காருங்க. கம்பி தடுக்கலண்ணா டேரெக்டாக 4. லாங் சேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அகலப்பந்து 3 ஓட்டங்கள் மொத்தம் 4. பால் பட்டுருச்சு போல. சின்ன இன்ஜுரி மோப்பைக்கு. அடிச்சிருக்காரு. அருமையா அடிக்கப்பட்ட பந்து. நாலான்னு பார்க்கணும். போயிருச்சு. 4 ஓட்டங்கள். 4 வெல்கம் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால். ஒயிட் பால். செகண்ட் பால் ஃபுல் டாஸ். அருமையா அடிக்கப்பட்ட பந்து. 1 பால் 4 ஓட்டங்கள். ரெண்டாவது 4 பதிவு பண்ணியிருக்காரு மோப்ப மோகன். 2 4 பதிவு பண்ணியிருக்காரு மோப்ப. கேட்டிருக்காங்க அவுட்டு கொடுக்கல. 4க்கு அப்புறம் ஒரு டாட்டை போட்டிருக்காரு முனிஸ். இங்க பாருங்க ரிவர்ஸ் ஸ்லிப்ல அடுத்த 4. 3வது 4 அடிச்சிருக்காரு மோகன். அடுத்த 4 அடிச்சிருக்காரு மோப்பா. அதை எடுக்க முடியல. 4. 4வது 4. லாஸ்ட் பால் பவர் பிளே. டாட்ல முடிச்சிருக்காரான்னு பார்த்தா ஒயிட். லாஸ்ட் பால் அருமையாக முடிஞ்சிருக்கு. எந்த விக்கெட்டும் இழக்காம 22 ரன் அடிச்சிருக்காங்க எல்கேசிசி. ரெண்டாவது ஓவர் போடுறதுக்கு தங்கம் டு பாலா. பவர் பிளே முடிஞ்சிருக்கு. 22 ரன் முடிஞ்சிருக்கு பவர் பிளே. செகண்ட் பால். தூக்கி போறாருங்க தங்கம். வயசுக்கும் பந்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ப்ரொஃபஷனலா விளையாடுறாருங்க. தேர்ட் பால். டாட் பால். அகைன் ஒரு டாட். எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்ல எக்ஸ் பிளேயருங்க அவரு தங்கம். ஆனா கரண்ட் பவுலிங்க. 4 4 அடிச்சா மோகனை 2 பால் டாட் போட்டிருக்காரு. பாராட்டக்கூடிய விஷயம். அடுத்த பந்து டாட் போட்டிருக்காருங்க. 4 பந்தை போட்டு 1 ரன் கொடுத்துருக்காரு. அதுவும் லெக் பைல தங்கமாக போட்டிருக்காருங்க எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்க்கு. அருமையா அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? பிரகாஷ் இருக்காரு. தடுப்பாளர் 1 ரன் மட்டும். செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால். தங்கம் இது வரைக்கும் 2 ரன் போட்டிருக்காருங்க. அடுத்த டாட்டுங்க பாலாவே டாட் போட்டிருக்காருங்க. அவர் ஒரு ஹீரோங்க எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்ல. தங்கம் மன்னன் அவர்கள் சிறந்த ஒரு பந்து வீச்சு 2 ரன்னுக்கு போட்டிருக்காருங்க டீமுக்காக தங்கம். இங்க பாருங்க செலிப்ரேஷன். ஆகா அருமை. 24 விக்கெட் இழப்பின்றி. ஓவர் போட மாதிரி 2 ரன்னுக்கு பந்து போட்டிருக்காரு. 24 ரன்னு. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. சிறந்த தடுப்பாட்டம். 1 ரன் மட்டும். ஸ்ட்ரைக்ல பாலா. செகண்ட் பால் ஃபுல் டாஸ். அத பனிஷ் பண்ணல. அடிக்கப்பட்ட பந்து. சிவா இருக்காரு. ஒரு நல்ல ஃபீல்டிங். 4 அடிச்சா மோகன தங்கம் 4 டாட்டை போட்டு மேட்ச்சில் திருப்பிட்டு இருக்காரு எக்ஸ் கிரிக்கெட்டருக்காக. ஒரு ரிவர்ஸ் முயற்சி. அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங்க. ரன் அவுட்டானு பார்க்கணும். அங்கே ஒரு மிஸ் ஃபீல்ட்.
எடுத்து அடிச்சிருக்காரு பால் ஆறான்னு பார்க்கணும். நல்ல சிக்ஸுங்க. 6 பாலா பேட்ல இருந்து டாட் கம்பேக் கொடுத்திருக்காரு மதி. அகைன் ஒரு டாட்டுங்க. எக்ஸலென்ட் டெலிவரிங்க. கம்பேக்ங்க. 2 பால் டாட் போட்டுருக்காருங்க. 6 கொடுத்ததுக்கு அப்புறம் முடிஞ்சிருக்கு. எல்கேசிசி 33 ரன் அடிச்சிருக்காங்க. எந்த விக்கெட்டை இழக்காம. லாஸ்ட் ஓவர் தங்க தலைக்கிறாங்க. தங்க வராரான்னு பார்க்கணும். 2 ரன்னுக்கு போட்டிருக்காரு ரெண்டாவது ஓவரா. சிங்கம் கார்ஸ் அணி தலைவரும் தோனி பிரதர்ஸ் நெமத்தாம்பட்டு அணி தலைவரும் கமிட்டி நாடாளுமன்ற 51 வயசு நாணயம் சிந்துவலுக்கு சொல்றாரு. 2 ரன்னுக்கு இதற்கு அடுத்த ஆட்டமாக தங்கம் சிங்கம் கார்ஸ் அந்த கிரவுண்ட்ல அணி தலைவரும் 4வது ஓவர் கூட 3 ஓவர்கள் பிரகாஷ் முடிவுற்ற நிலையில் கிரவுண்டோட ஆஸ்தான பிளேயர் அவரு. பிரகாஷ் போறாரு. தூக்கி போட்டுக்காருங்க விக்கெட்டுங்க. ஓவர் அடிச்சிட்டு இருந்த ஓப்பையோட விக்கெட்டை இருக்கிறார் பிரகாஷ் எடுத்திருக்காருங்க. பிரகாஷ் பேட்ஸ்மேன் குமார் கிரீஸ்ல ஒரு பெரிய சிக்ஸர்ஸ் அடிக்கக்கூடியவர். செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்ஸ்மேன் நல்லா போஸ்டப்பா இருக்கும். வந்து எத்தனை ஓட்டங்கள் அங்கே ஒரு தடுப்பாளர் தடுக்கப்பட்டு ஒரு ரன் ஒரு ஓவரோட 3வது பந்து தூக்கி போட்டிருக்காருங்க. ஐடியாவா பேட்ஸ்மேனை ஏமாத்திருக்காருங்க. பெரும் வாய்ப்பில்லை. 3 பந்துக்கு ஒரு ரன் கொடுத்திருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்து பிரகாஷ் நேருக்கு நேரா அருமையா அறியப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் 4ஆகமா இங்கே தடுப்பாளர் தடுக்கப்பட்டு இருக்காரு. 2வது ரன் ஓட முயற்சி. ஒரு ரன் மட்டும் முதல் பாதியில கடைசி 2 பந்து தூக்கி போட்டிருக்காரு. ஸ்பாட்டை பார்த்து அறியப்பட்ட பந்து அங்க முனிஸ் இருக்காரு. ரன் அவுட் ஆன்னு பார்க்கணும். 2 ரன் 2 ஓட்டங்கள் குமார் ஓடி இருக்காரு. லாஸ்ட் பால் பிரகாஷ் திருப்பி போட்டிருக்காருங்க. அருமையா அறியப்பட்ட பந்து 4 ஓட்டங்களாகுமா அங்கே தடுப்பாளர் தடுக்கப்பட்டு நல்ல ஃபீல்டிங் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. அவுட் ஆன்னு கேட்டிருக்காங்க. அவுட் கொடுத்திருக்காரு. ஒரு விக்கெட். ஒரு ரன் ஒரு விக்கெட். இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வருது. 4 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 37. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் அடிச்ச அந்த மேட்சை வின் பண்ணலாம். மன்னிக்கவும் எல்கேசிசி அணியினர் 4 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 38. 39 ரன் அடிச்சா எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணலாம். எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்க்கு நேமத்தாம்பட்டி அணி தலைவர் ஸ்ட்ரைக்ல நான் ஸ்ட்ரைக்ல பிரகாஷ் எல்கேசிசிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு கார்ஸ் அணி தலைவர் வந்து காரணத்தினால் வெட்டு 39 ரன் அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணலாம். எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் அணி தலைவர் கமிட்டி நடவும் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வெட்டு அருமையா வீசப்பட்ட பந்து கொடுத்திருக்காரு. கிரீன் வாயில் ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் அருமையா வீசப்பட்ட வெட்டு அரவுண்ட் விக்கெட்ல இருந்து கனகச்சியமா போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை தட்டி இருக்காரு. அருமையா அறியப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் முப்பா இருக்காருங்க. ஒரு ரன் எடுத்து போடுறாரு. இப்போ ஸ்ட்ரைக்ல பிரகாஷ் விட்டு தட்டி இருக்காருங்க. கட்சைப்பட்ட பந்து 4 ஓட்டங்களை பெறுமா? 4 நிர்ணயிக்கப்பட்ட 4 தான் செஞ்ச ஃபர்ஸ்ட் பந்து 4 அடிச்சிருக்காருங்க பிரகாஷ். நெக்ஸ்ட் பால் புடிச்சு போட்டுருக்காருங்க. ஸ்பாட்ல போட்டுருக்காருங்க. வெட்டு லக் பை ஒரு ரன் ஓடி இருக்காங்க. எடுத்து அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்ல முரளி. அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் சிறு தடுமாற்றம். அதன் காரணமாக 2 ரன் ஓடி இருக்காங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் எதுவும் இழக்காம எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் 9 ரன் அடிச்சிருக்காங்க. அருமையா அறியப்பட்ட பந்து அங்கே ஒரு சிறு தடுமாற்றம். எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். 2 ரன் ஓடிட்டாங்க. செகண்ட் பால் நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 ரன் ஓடி இருக்காங்க. பேக் டு பேக் 2. தேர்ட் பால் அகைன் அங்கே அடிச்சிருக்காரு. அறியப்பட்ட பந்து 4ஆகுமா அங்கே தடுப்பாளர் தடுக்கப்பட்டு எடுத்து போட்டுருக்காரு பாப்பா. இப்போ முரளி ஸ்ட்ரிக் கிரீஸ்ல எடுத்து அடிச்சிருக்காருங்க. அறியப்பட்ட பந்து நோக்கி அடிச்சிருக்காரு. 6 6 முரளி 6 அடிச்சிருக்காருங்க.
6 ஓட்டங்கள் தனது அணிக்காக முதல் 6 அடிச்சா பதிவு செய்துள்ளார். முரளிக்கு வாழ்த்துக்கள். இப்போ முரளி அடிச்சிருக்காரு. அதையும் எடுத்திருக்காருங்க. அருமையா தட்டிருக்காரு. ரன்னுக்கான வாய்ப்பான இங்க ஒரு மிஸ். பேக்கப் இருக்காரு. 2 ரன் ஓடி இருக்காங்க. இது வரைக்கும் 13 ரன் போயிருக்கு இந்த ஓவர்ல. லாஸ்ட் பால் இதையும் எடுத்திருக்காருங்க. பந்து எத்தனை ஓட்டங்கள் 2 பார்க்கணும். 1 ரன் மட்டும் 14 ரன் போயிருக்கு இந்த ஓவர்ல. 1 ஓட்டங்கள் மட்டும் 23 ரன் ஆயிருக்கு. அந்த விக்கெட் இழக்காம 2 ஓவருக்கு. எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் 80s நண்பர்கள் இன்னைக்கும் 24 எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் 2 ஓவருக்கு. இன்னைக்கு 23 மறுபடியும் 23 இருக்காங்க கமிட்டில இருந்து. 23 12க்கு 16 12 பந்துக்கு 16 ரன் அடிக்கணும். பிரதாப் தானே 3வது ஓவர் போட பிரதாப். இப்போ 6 அடிச்ச முரளி. அருமையா அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் ஒரு சிங்கிளுக்கான தேடல். ஸ்ட்ரைக்ல பிரகாஷ் செகண்ட் பால். அருமையா அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் தேடல் இருக்கு. 1 ரன் மட்டும். அங்கே காவ விட்டுருக்காரு. அகைன் என்ற முறையில் 3வது ரன் ஓடிட்டாங்க. 3 ரன் ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரைக்ல பிரகாஷ். அதுக்கான வாய்ப்பு போடுறாங்களான்னு பார்க்கணும். ஓடிட்டாங்க. அங்கே ஒரு ஓவர் த்ரோ. 3 கால வாய்ப்பு நல்லா ஆடி இருக்காரு பிரகாஷ் முரளி 2 பேரும். மீண்டும் 2 கால வாய்ப்பா என்று ஓட்டங்கள் தேவை களத்தில். கிரீஸ்ல முரளி போட்டிருக்காங்க. ஒரு சிறு தடுமாற்றம் காப்பாளர்கள் ஓடி இருக்காங்க. ஓவர் 6க்கு 7 அடிக்கணும். பாலா 6க்கு 7 அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல. அடிக்கப்பட்ட பந்து அங்கே அங்கே 1 ரன்னுக்கு என்று பார்த்தால் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. 5க்கு 6 பிரகாஷ் முக்கியமான நேரத்துல பாலா விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு பேட்ஸ்மேன் முனிஷ். 4க்கு 6 ஓட்டம் தேவை. அடிச்சிருக்காரு முனிஷ். 4 பார்க்க 4ங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 22 ரன் கொடுத்தாரு. மேட்ச் லாஸ் ஆகுமான்னு பார்த்தா முக்கியமான நேரத்துல 4 அடிச்சு மேட்சை வின் பாதைக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்காரு முனிஷ். 2 அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணலாம் எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ். அங்க ஒரு ஓடி இருக்காங்க. பார்க்கணும். 1 ரன் ஓடி இருக்காங்க. 1 ரன் 1 விக்கெட். மேட்ச் பட்ரால இருக்கு. 1 ரன் அடிச்சு அந்த மேட்ச் வின் பண்ணலாம் எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் 80s ஃப்ரெண்ட்ஸ். வெல்வது யார் வெல்ல போவது யார்? 2க்கு 1 6 பறக்க விட்டாங்க முரளி கிரீஸ்ல. ஒன்று தேவை. மேட்ச் ஆல்ரெடி ட்ரால இருக்கு. அடிச்சுட்டாருங்க. அடிச்சிருக்காரு அங்க 1 பால் 4 போயிருக்கு. இந்த மேட்ச் வின் பண்ணிருக்காங்க எக்ஸ் கிரிக்கெட். இந்த மேட்ச் வின் பண்ணிருக்காங்க எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்ங்க. எல்லாருமே 80s பிளேயர்ஸ் இந்த மேட்ச்ல செமி ஏறி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் செமியா தங்கம் செலிப்ரேட் பண்றாரு. இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க.
அருமையாக நடந்த போட்டு வெறியதில்லை ஒரு மாற்றம் இருந்தாலும் பரவாயில்லை. அடுத்த ஒரு டோர்னமெண்டில் பார்த்துக் கொள்ளலாம். தங்கம் அண்ணன் செலிப்ரேஷன் பாருங்க 80s கிரிக்கெட்டர்ஸ். வணக்கம். அடுத்தபடியாக ஆடக்கூடிய அணி சிங்கம் காஸ்